யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகியுடன் கொஞ்ச தூரம் பயணத்தில் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு வலம் வா. கடுமையான மழை. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி வட தமிழகத்தில் பரவலாக கனத்த மழை. திருவண்ணாமலையிலும் 3 தினங்களாக தொடர் மழை. யோகி 3 தினங்களாக புன்னை மரத்தடிக்கு செல்ல முடியாமல் பகலில் தேரடி மண்டபத்தில் மழைக்காக ஒதுங்கியிருந்தார். வீதியில் வியாபாரம் செய்யும் ஏழை மக்களும் அங்கு யோகியோடு ஒண்டிக் கொண்டிருந்தார்கள். யோகியின் சாக்கு மூடைகள் நனையாமல் இருப்பதற்காக யோகியின் உதவியாளர்கள் அதன் மீது ஒரு தார்ப்பாயை விரித்திருந்தார்கள். இரவானதும் யோகி பாத்திரக்கடைக்கு இடம் மாறினார். பாத்திரக்கடையின் தாழ்வாரத்தில் மழைச்சாரல் விழுந்து கொண்டே இருந்தது. மழையில் நனைந்து கொண்டிருந்தாலும் யோகியின் ஆனந்தம் எப்பொழுதும் போல் கரை புரண்டு பொங்கியபடி இருந்தது. அவரது சிரிப்பு பக்கத்தில் இருந்த ஏழை மக்களுக்கும் உற்சாகத்தை தந்து அவர்களது பரிதாபகரமான நிலையை மறக்கச் செய்தது. யோகியுடன் நனைந்தபடி அவரது அலையலையாய் வரும் சிரிப்பையும் சிந்திக்க வைக்கும் தெய்வீக சொற்களையும் பருகியபடி நானும் உடனிருந்தேன். குடைகளை மடக்கி மண்டபத்தின் வெளியே வைத்துவிட்டு வயதான 3 நபர்கள் உள்ளே நுழைந்தார்கள். ஒருவர் பின் ஒருவராக யோகியை நமஸ்காரம் செய்துவிட்டு யோகியின் முன் அமர்ந்தார்கள். யோகி அவர்களை கனிவோடு சிரித்து கொண்டே பார்த்து கொண்டிருந்தார். சுவாமி, நாங்கள் சென்னையிலிருந்து வருகிறோம். நாங்கள் கிரிவலம் செல்ல வேண்டுமென நேர்த்திக்கடன் செய்து அதை நிறைவேற்ற 3 நாட்களாக காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மழை ஓயவே இல்லை. எங்களால் கிரிவலம் செய்ய முடியவில்லை. நாங்கள் ஊர் திரும்ப வேண்டும். என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவர்களில் ஒருவர் புலம்பினார். அதுவரை ஆனந்தமாக சிரித்தபடி இருந்த யோகியின் முகத்தில் சிரிப்பு மறைந்தது. தீர்க்கமாக அம்மூவரையும் யோகி உற்று பார்த்தார். அம்மூவரும் கைகூப்பி அமர்ந்திருந்தார்கள். யோகி கம்பீரமாக எழுந்து நின்றார். தன் தலைப்பாகையையும் போர்த்தியிருந்த சால்வையையும் சரி செய்து கொண்டார். யோகி எழுந்ததைக் கண்ட அம்மூவரும் எழுந்து நின்றார்கள். இந்த பிச்சைக்காரனை வலம் வாருங்கள், யோகி கட்டளையிட்டார். யோகியை சுற்றி கை கூப்பியபடி அவர்கள் வலம் வந்தார்கள். உங்களின் பிரார்த்தனை நிறைவேறிவிட்டது. நீங்கள் ஊர் திரும்பலாம், யோகி கம்பீரமாக கூற அம்மூவரும் பெரும் மகிழ்வோடு மீண்டும் நமஸ்காரம் செய்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்கள். நான் பிரமித்து அமர்ந்திருந்தேன். யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. பகவானின் அற்புதத்தை தொடர்ந்து நாளையும் காணலாம்.